விஜய் அவர்கள் தலைமை செயலாளர் அதிகாரி அவர்கள்ட்டையும் டிஜிபி அதிகாரி அவர்கள்ட்ட என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நோ பாலிட்டிக்ஸ் இன்டர்ஃபேஸஸ், அதாவது வந்து எந்த ஒரு அரசியல் தலையீடுமே வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுன்றது இருக்காது. காவல்துறை வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரமாக செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு சுதந்திரமாக செயல்படுங்க. ஆளும் கட்சியான டிவிக்கே வந்து உங்களுக்கு எந்த வித இடையூறுமே தராது. நீங்கள் உங்களோட சுதந்திரத்தை காட்டுங்க, நல்லபடியாக செயல்படுங்க, நாங்கள் எந்த ஒரு தலையீடும் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டிவிகே கட்சி தொண்டர்களுக்காக இருந்தாலும் சரி, எம்எல்ஏக்காக இருந்தாலும் யாராக இருந்தாலும், டிவி கட்சியை சேர்ந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த யாராக இருந்தாலும் காவல்துறைகளுக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷரோ இன்டர்ஃபேஸ் பண்ணி அதை பண்ணுங்க இந்த பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ரூல்ஸோ எதுவுமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான வார்னிங் அப்படின்றத கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 100 நாள் இலக்கு அப்படின்றத வந்து ஒன்று நிர்மிச்சிருக்காரு. அதாவது 100 days டெட்லைன் அப்படின்றத வந்து அறிவிச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிலுவையில் உள்ள மக்களுடைய ஏதாவது அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதாவது இந்த மனுலாம் கொடுத்து அவங்களோட கோரிக்கை வந்து நிறைவேறாமல் இருக்கும் இல்லையா, இது எல்லாமே வந்து 100 நாளுக்குள்ளே கம்ப்ளீட்டாக எனக்கு முடிச்சு நீங்கள் வந்து பண்ணி ஆகணும். மக்களுக்கு வந்து நான் பதில் சொல்லணும், எனக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடி புகார் அமைப்பு, அதாவது மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து கீழே இருக்க அதிகாரிகளோட வந்து முடிஞ்சிடாம முதலமைச்சருக்கு வந்து டைரக்டாக தெரிகிற மாதிரி அதுக்கான ஒரு ஸ்பெஷல் அமைப்பெல்லாம் ஏற்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மக்கள் யாராவது ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த புகார் வந்து எத்தனை நாட்களுக்குள்ளார முடிக்கப்பட்டுச்சு அப்படின்ற டேட்டா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் வந்து டைரக்டாக கண்காணிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார சீரமைப்பு, ஆல்ரெடி போன ஆட்சியில் வாங்கி வச்ச கடன், அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கடன், இது எல்லாத்தையுமே வந்து வெள்ளை அறிக்கைன்றது மூலயமா வெளியிடப்படும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வெள்ளை அறிக்கையை பேஸ் பண்ணி இனிமேல் இந்த 200 யூனிட் மின்சாரம்லாம் ஃப்ரீ தரப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காருல. இந்த மாதிரி பல திட்டங்கள்லாம் வந்து அவர் அறிவிச்சிருக்காருல, அதெல்லாம் வந்து எப்படி வந்து செயல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா என்னோட ஃபுல் சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஏதாவது திருட்டுத்தனமோ ஊழலோ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஃபுல்லாவே வெளியில தூக்கி எறியப்படுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங்கோட இந்த க்ளோஸ் டோர் மீட்டிங் அப்படின்றது முடிஞ்சிருக்கு. என்னோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக காவல்துறைக்கு விஜய் அவர்கள் கொடுத்த இந்த முழு சுதந்திரம் அப்படின்றது தமிழகத்தை எந்த அளவுக்கு மாற்ற போகுது அப்படின்றதான் ஒரு பெரிய கொஸ்டின். இது வரைக்கும் இருந்த அதிகாரிகள் எல்லாமே டைரக்டாக கவர்மெண்டோட கண்ட்ரோலில் இருந்தாங்க. ஆனால் இனிமே காவல்துறை அப்படின்றது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். எந்த மாதிரி இந்த முடிவு அப்படின்றது அமைய போகுதுன்றது தெரியல. சினிமா தேட்டர் ஸ்க்ரீனில் பார்த்து அதிரடியாக விஜய் இப்போ நிஜ வாழ்க்கையில் காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. 200 யூனிட் மின்சார இலவசம் அப்படின்றதுலேருந்து போதைப் பொருள் தடுப்பு அந்த சட்டத்துக்கான கையெழுத்து போட்டது வரைக்கும் எல்லாமே வந்து செயல்படுத்தும் போது வந்து எந்த அளவுக்கு வேகமாக நடக்கும் அப்படின்றது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். கூடிய விரைவிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அரியணையில் உட்கார்ந்துருக்கும் போது எந்தெந்த மாதிரி வாக்குவாதம்லாம் எதிர்கட்சி கூட நடக்க போகுது, இவர் எந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்க போகிறாரு அப்படின்றது எல்லாமே பார்க்கறதுக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நீங்களும் வாய்ஸ் ஃபார் மீ கேங் கூட ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஃபார் மீ உங்கள் தட்டனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பாய்.